So yesterday நம்ம half yearly rush and second midterm specials எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் கரெக்ட்டுங்களா? So அதுல என்ன lesson பார்த்தோம் எல்லாருக்குமே தெரியும். So electricity lesson தான் பார்த்தோம். So electricity lessonல மேம் அந்த டவுட் இருக்கு, இந்த டவுட் இருக்கு, இந்த question சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா question சொல்லுங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து இங்க சொல்லிட்டே இருந்தீங்க. So அதே மாதிரி இந்த தடவையும் நான் என்ன உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேம் எனக்கு வந்து இந்த லெசன்லயும் இந்த பர்டிகுலர் டாபிக்லயும் எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்க்கு உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் எனக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பசங்களா. சோ நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எஸ் மேம் வி பிரசன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்குள்ள போட ஆரம்பிக்கலாம். அண்ட் நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கிவ் அவே பத்தியும் லாஸ்ட் கிளாஸ் பேசிட்டு இருந்தோம். ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ என்ன அந்த சர்ப்ரைஸ் கிவ் அவே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி, சோ ஒரு பர்சன் 50+ கமெண்ட்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய பேக் எண்ட் டீம் ஒரு சர்ப்ரைஸ் கிவ் அவே பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு பர்சன் 50+ கமெண்ட் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட்காக அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு இங்க தாராளமா நீங்க உங்க அட்டெண்டன்ஸ், உங்க பிரசன்ஸ், அங்க உங்க டவுட் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல கேட்க ஆரம்பிக்கலாம் பசங்களா. சோ டோன்ட் வெயிட் ஃபார் எனிதிங், எதுக்காகவும் வெயிட் பண்ண வேணாம். சோ சிம்பிளா இங்க வந்து நீங்க கமெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்கலாம், எல்லா டவுட்ஸ்லயும் கமெண்ட்ஸ்ல சொல்ல ஆரம்பிங்க. சோ ஃபைனல் எக்ஸாம்ல 100+ எடுக்கணும் அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம எய்ம். சோ இந்த எய்ம் வந்துட்டு போர்டு எக்ஸாம் அப்படிங்கறனால மட்டும் கிடையாது. ஆக்சுவலா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம் 11th and 12thல ஒரு தமிழ்நாடு பேசிஸ்ல பார்த்தோம்னா ஒரு குரூப் டிசைடிங்கோட ஒரு ட்ரம்ப் கார்டு நம்ம கையில இருக்கு. அதுதான் நம்ம ஸ்டேட் போர்டோட இந்த 10th போர்டு எக்ஸாம். சோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி இதை ஹேண்டில் பண்ணலாம. சோ ரொம்ப கான்சியஸாவே இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா. சோ லாஸ்ட் கிளாஸ்ல எலக்ட்ரிசிட்டி பார்த்தாச்சு. மேம் இந்த கிளாஸ்ல என்ன டாபிக்கோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த கிளாஸ்ல நான் ஒரு வண்டர்ஃபுல் டாபிக்கோட வந்திருக்கேன். என்ன டாபிக் கொஞ்சம் அப்படியே கெஸ் பண்ணுங்க பாப்போம். அது என்ன டாபிக்கா இருக்கும் பசங்களா? அப்படியே கொஞ்சம் கெஸ் பண்ணீங்கன்னா இங்க பார்த்தாலே தெரியுது ஆக்சுவலி. சோ தட் இஸ் அ தெர்மல் பிசிக்ஸ். சோ தெர்மல் பிசிக்ஸோட நான் வந்திருக்கேன். எஸ் அஞ்சினா, குட் ஈவினிங் கண்ணா. சோ எப்படி இருக்கீங்க? ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சோ இஃப் யூ ஆர் ஆன் ஹியர் நீங்க வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேம் நான் இங்க ரெடியா இருக்கேன், நான் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பசங்களா. சோ why are you still waiting for? நானும் லெசன்ஸ்குள்ள போக ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நானும் லெசன் கடகடன்னு டீச் பண்ணிட்டு கான்செப்ட்ஸை மூவ் அப் பண்ணணும் இல்லையா. ஏன்னா நமக்கு வந்துட்டு சயின்ஸ்லயே பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது மட்டுமா இருக்கு. அதோட சேர்ந்து பயாலஜின்னு கிட்டத்தட்ட 3 பேர் நமக்கு இருக்காங்க கரெக்டுங்களா. சோ அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக நம்ம கடகடன்னு மூவ் அப் ஆக ஆரம்பிச்சிடலாம். சோ வந்துட்டா இங்கனக்குள்ள நீங்க அட்டெண்டன்ஸ் பிரசன்ட்னு போட்டலாம். நானும் டாபிக் குள்ள மூவ் அப் பண்றேன். சோ நம்மளுடைய இன்னைக்கான டாபிக் வந்து தெர்மல் பிசிக்ஸ். சோ சயின்ஸ்ல என்ன டாபிக் போறோம்? தெர்மல் பிசிக்ஸ். வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பசங்களா. why are you still waiting for? சோ நானும் தெர்மல் பிசிக்ஸ்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ என்னுடைய நோட்ஸ் வேணும் அப்படிங்கறவங்க மறக்காம இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. you will get the notes. ஓகே, சோ கடகடன்னு மூவ் அப் பண்ணலாம். எடுத்ததுமே டாப் 10 questions from the book back. மேம் இதெல்லாம் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்? மேம் அதெல்லாம் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்? சோ அப்படின்னு கேக்குறவங்களுக்காகவே சோ டாப் 10 கொஸ்டின்ஸ் இங்கனக்குள்ள நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ டாப் 10 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த புக் பேக்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். சோ டாப் 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் பசங்களா. சோ why are you still waiting for? என்ன டவுட்காக நீ வெயிட் பண்ற, என்ன கான்செப்ட்ஸ்க்காக வெயிட் பண்ற? சோ எதா இருந்தாலும் நீ இங்கனக்குள்ள டினோட் பண்ணி சொல்லலாம் சரிங்களா. சோ கான்செப்ட்ஸ் குள்ள போலாமா? நானும் ரெடி ஆயிட்டேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் 1 calorie. இதுதான். So what is mean by 1 calorie? இவ்வளவுதான் என்னுடைய டெஃபினிஷன் தான் கேக்குறாங்க. So 1 calorie அப்படிங்கறது வேற எதுவும் கிடையாது. சிம்பிளா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா 1 calorie-க்கான ஒரு டெஃபினிஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ 1 gram of water நீங்க எடுத்துக்கிறீங்க. அந்த 1 gram of waterல நம்ம 1 degree Celsius டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 calorie அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ் பேரு ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணிருப்போம். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, அதுதான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சோ ஹீட் கெப்பாசிட்டிக்கும் நம்ம இதே டெஃபினிஷனோட தான் வருவோம். சோ 1 கிராம் ஆஃப் வாட்டர்ல
1 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஹீட் எனர்ஜியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் 1 கேலரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் கடகட நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் பசங்களா. சோ why you are still waiting for? சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு நான் மூவ் அப் பண்றேன். linear aerial and superficial expansion அப்படியே லைனா அடுக்கி வச்சிருக்காங்க. linear is a 1D, aerial is a 2D, superficial is a 3D. அப்போ 1D 2D 3D expansions நம்ம கிட்ட क्वेश्चन கேக்குறாங்க. அப்போ நான் இந்த இடத்துல டிஃபரன்ஸ் மாதிரி கேக்குறனால நானும் இங்கனக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் செட்டப்ல ஒரு லைனை டிரா பண்ணி ஒர்க் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். சோ இங்கனக்குள்ள நம்ம ஒரு லைனை டிரா பண்ணிரலாம். சோ ஓகே. சோ அப்ப நம்ம டைட்டில் இங்கனக்குள்ள எடுத்துக்கலாம். சோ டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா லீனியர். எஸ். சோ திஸ் இஸ் அ லீனியர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஏரியல். ஏரியல் நம்ம வந்துட்டு நம்ம ஏரியல் ஆர் சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ ஏரியல் ஆர் சூப்பர்ஃபிஷியல் அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள டினோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ அப்போ லீனியர் சூப்பர்ஃபிஷியல். அதுக்கப்புறம் கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் இருப்பாங்க கியூபிக்கல். சோ அந்த கியூபிக்கலையும் நான் இங்கனக்குள்ள கான்செப்டா பேசுறதுனா தாராளமா பேசிக்கலாம். சோ லீனியர், இன்னொருத்தர் யாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். சோ 1D அண்ட் 2Ds மட்டும் தான் இங்கனக்குள்ள கேட்டிருக்காங்க. 3D ஒன்னு இருக்கு, அது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய கியூபிக்கல். சோ ஃபர்ஸ்ட் இங்க ஆப்ஜெக்ட்ல என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது லென்த். சோ ஹீட் பண்ணும்போது லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நான் வந்து அப்படியே எதுக்குள்ள போட்டுறேன், லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்குள்ள போட்டுறேன். ஓகே. அடுத்தது பாருங்க, இதே ஹீட் பண்ணும்போது எனக்கு ஏரியல் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி நான் எந்த டெஃபினிஷன்ஸ்குள்ள போட்டுறேன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனுக்குள்ள போட்டுறேன். இதே ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை தூக்கி நான் வால்யூம் சேஞ்சஸ்குள்ள போட்டுறேன். அவ்வளவுதான். நான் சிம்பிளா இவ்வளவுதான் பசங்களை அப்ளை பண்றேன். ஓகே. அப்ப இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதோட ஃபார்முலா change in length by original length is equal to alpha into change in temperature. So இப்ப superficial formula கேட்டீங்கன்னா change in area by original area is equal to beta into change in temperature. இதுல alpha யாரு beta யாருங்கிறது தான் நான் கேட்க போற அடுத்த question. அப்ப alphaங்கிறது வேற யாரும் கிடையாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்கனக்குள்ள alphaங்கிறது coefficient of linear expansion, beta அப்படிங்கிறது coefficient of the superficial. அப்படி இல்லைன்னா நம்ம aerial expansion அப்படின்னு சொல்லி நம்ம இங்கனக்குள்ள டினோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்பா பீட்டா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சோ இதோட யூனிட் நம்ம சொல்லலாம். சோ யூனிட் ஆஃப் ஆல்பா நான் இங்கனக்குள்ள சொல்றேன். சோ யூனிட் ஆஃப் ஆல்பா இஸ் நத்திங் பட் டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி இந்த இடத்துலயும் யூனிட் ஆஃப் பீட்டாவை நான் டினோட் பண்றேன். இதுவும் எனக்கு டிகிரி செல்சியஸ் தான். சரியா பசங்களா? சோ அப்ப லீனியர் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனை நான் இங்க உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு நம்ம மூவ் அப் பண்ணலாம். வாட் இஸ் a cubical expansion? சோ cubical expansionங்கும் போது நான் ஒரு நார்மலா ஒரு கியூப் இருக்கு, அதோட வால்யூம் VI ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப இதுல நான் வந்து ஹீட் அப்ளை பண்றேன். ஹீட் அப்ளை பண்ணும்போது இந்த கியூபோட வால்யூம் வந்து இன்னும் பெருசா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த கியூப் ஃபர்ஸ்ட் சின்னதா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த கியூப் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ அங்க உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனனால இதோட வால்யூம் ஃபைனல் வால்யூம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கிற வால்யூம் டிஃபரன்ஸ் V ஃபைனல் மைனஸ் V இனிஷியல். சோ அப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் கேட்கல. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கறது வேற யாரும் கிடையாது. தட் இஸ் சிம்பிளி டினோட்டட் அஸ் a gamma. சோ டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும் போது எனக்கு வால்யூம்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். சோ இனிஷியல் வால்யூம்ல இருந்து அது ஃபைனல் வால்யூம்க்கு மாறக்கூடிய சேஞ்சஸ் தான் நான் இந்த இடத்துல என்னன்னு சொல்லி டினோட் பண்றேன்னா சேஞ்ச் இன் வால்யூம். அப்ப இவங்களோட ஃபார்முலா அப்படியே அவங்கள மாதிரியே கம்பேர் பண்ணி எழுதுனீங்கன்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சோ பீட்டாங்கிறது கரெக்டான்னு பாருங்க. என்ன சைன் சொல்லியிருந்தேன்? ஆக்சுவலா காமா அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணிருந்தேன். சோ காமா அப்படின்னு
அப்படின்னு represent பண்ணியிருந்த particular reasonனால that is a gamma into change in temperature. அப்ப gammaவோட equation நான் இங்க எடுத்துட்டு வரணும். அப்ப gamma is equal to change in volume divided by original volume into change in temperature. இதுதான் நம்மளுடைய gamma value. சரியா பசங்களா? So அப்ப cubical expansion இங்கனக்குள்ள நம்ம பார்த்தாச்சு. So this is our cubical expansion. So next question க்கு போலாம். State law of volume. அது என்ன state law of volume? So volume பத்தின ஏதோ ஒரு equation நம்ம கிட்ட கேக்குறாங்க. So volume வச்சு பேசும்போது இந்த இடத்துல ஒருத்தர் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா there pressure is maintained as constant. pressure எனக்கு இங்கனக்குள்ள கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அப்ப நான் என்னோட ஈக்குவேஷன் from ideal gas equationல இருந்து நான் அதை derive பண்றேன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. So let us derive from the ideal gas. So நான் ideal gas equationல இருந்து எடுத்துட்டு போறேன். PV is equal to nRT. Pressure constant. N number of molecules அப்படின்னா 1 கூட போட்டுறலாம். R is a universal gas constant. இந்த இடத்துல T பத்தி பேசல. அப்போ V is equal to NR divided by P into T. இந்த மொத்த பேரையும் நான் proportionalityயா மாத்தனேன்னா what is the law of volume? Volume is directly proportional to the temperature. So law of volume நமக்கு என்ன கான்செப்ட சொல்லும் அப்படின்னு சொல்லி பாருங்க. So law of volume எனக்கு சொல்ற கான்செப்ட் வேற எதுவும் கிடையாது. The simplest concept ஒண்ணே ஒண்ணு. When pressure is maintained as constant, volume is directly proportional to the temperature. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் என்கிட்ட சொல்லுது. வேற எந்த விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்றது இல்ல. சோ சிம்பிளா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் பசங்களா நம்ம கிட்ட சொல்லுது. ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. Difference between the ideal gas and real gas. இதுதான் நெக்ஸ்ட் क्वेश्चना கேக்குறாங்க. ஐடியல் கேஸுக்கும் ரியல் கேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சோ ஐடியல் gas is mentioned as a perfect gas. இங்க ரியல் கேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்திரலாமா? சோ ஐடியல் கேஸோட கனெக்ஷன்ஸ்க்கு நான் போறேன். ஐடியல் கேஸ் இன் சென்ஸ் the molecules do not intersect with each other. அதுதான் ரொம்ப முக்கியம். பட் இங்கனக்குள்ள molecules intersect with each other by taking the intermolecular forces. So intermolecular forces எடுத்துக்கிட்டு எனக்கு molecules ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கனக்குள்ள எனக்கு நல்ல பைண்டிங் ஆகி இருக்கும். So that is simply denoted as a real gas. So ideal gas, real gas ஓட definitionல நமக்கு தேவைப்படுற the most important point இதுதான். So எனக்கு இது ideal gas ஆ இருந்ததுன்னா it should not interact each other. எனக்கு இது real gas ஆ இருந்ததுன்னா it should interact each other by taking the intermolecular forces. So intermolecular forcesனால இது interact ஆகணும் அப்படிங்கறத சொல்றோம். மேம் இதெல்லாம் ஏன் எங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்றீங்க? I already told you 10th படிக்கிறது எல்லாமே உனக்கு 11th and 12th இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். சோ அந்த பர்టిక్యులர் ரீசன்ஸ்க்காக these parts are more and most important அப்படின்னு நம்ம சொல்லிரலாம். சரிங்களா? So this is the difference between the ideal gas and real gas. Next questions பசங்களா. So physicsல எப்பவுமே questions அதிக அளவு ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். So அந்த questionsக்கு அந்த questionோட ரோலுக்கு இப்ப நான் உள்ள வந்துட்டேன். ஓகே, question என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. So given எடுக்கணும் அப்படிங்கிறது the biggest matter. So அப்ப நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு given எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். So find the final temperature. So final temperature questionல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. Final temperature கண்டுபிடிங்க. யாருக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் நான் கண்டுபிடிக்கட்டும்? காப்பர் ராடுக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிங்க. ஓகே, காப்பர் ராடுக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறேன். ஏரியா இங்கனக்குள்ள சேஞ்ச் ஆகுது. சோ ஏரியா சேஞ்சஸ் ஃப்ரம் 10 மீட்டர் ஸ்கொயர் டு 11 மீட்டர் ஸ்கொயர். காப்பர் ராடோட இனிஷியல் டெம்பரேச்சர் எனக்கு 90 கெல்வினா அழகா அப்படியே வச்சிருக்காங்க. ஓகே, இது காப்பர் ராடு தான். சோ இதோட சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் இன் சென்ஸ் தட் இஸ் a ஏரியல் எக்ஸ்பான்ஷன். சோ இதோட வேல்யூவும் நமக்கு கொடுத்துட்டாங்க. சோ கொடுத்துட்டு நம்ம கிட்ட ஃபைனல் டெம்பரேச்சர் கேக்குறாங்க. சோ சூப்பர்ஃபிஷியல்னு சொன்னதுல இருந்து நான் ஏரியல் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். சோ தட் இஸ் a del of del A divided by A.
is equal to superficial expansion. So நம்ம beta use பண்ணிக்கலாம். Beta into del T. சரி, okay. So now del A நான் எப்படியா rework பண்றேன்னு பாருங்க. So main equation நான் இங்க எனக்குள்ள rework பண்றேன். எப்படி rework பண்றேன்? That is the A2 minus A1 divided by A1 is equal to beta is a coefficient and temperature final minus initial. இப்படிதான் நான் rework பண்றேன். சரிங்களா? So இந்த மாதிரி rework பண்ணிட்டு இப்ப A1 is a initial area that is a 10 meter square. A2 is a final area that is 11 meter square. Ti is a initial temperature that is a 90 Kelvin. And beta is a superficial expansion, coefficient of superficial expansion. 0.0021 இதை நான் எழுதுற விதம் 21 into 10 power minus 4 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். So எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளுடைய இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணலாம். So ஈக்குவேஷன் என்ன? A2 minus A1 divided by A1 is equal to beta into TF minus TI. So this is 11 minus 10 divided by 10. இதை என்ன எழுதுனேன்? 24 into 10 power minus 4 divided by TF minus 90. Okay, 21 into my 10 power minus 4 next side கொண்டு வந்துடலாம். So 1 divided by 10 into 21 into 10 power minus 4 is equal to TF minus 90. Okay, இந்த calculation அப்படியே இந்த questionல continue பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1 divided by 10 into 21, 10 power minus 4 மேல எடுத்துட்டு போறேன். It will becomes as a 10 power plus 4 and is equal to TF minus 90 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. So 10 power plus 4 நா மொத்தம் இதுல எவ்வளோ zeros இருக்கணும்னு சொல்லி அர்த்தம் 4 zeros இங்க எனக்குள்ள இருக்கணும். அப்ப ஒரு ஜீரோவோட சிம்பிளா நமக்கு இந்த கான்செப்ட் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 100 divided by 21. So 100ல எத்தனை டைம்ஸ் நமக்கு இது வருது அப்படிங்கறத நம்ம சிம்பிளா கால்குலேட் பண்ணி அப்ளை பண்ணிரலாம் பசங்களா. அப்ப கால்குலேட் பண்ணோம்னா we will get the 447.62 is equal to TF minus 90. So TF is equal to minus 90 next side வந்துச்சுன்னா plus 90 மாறிடும். Plus 90. Therefore, my final value is nothing but approximately 137.62 Kelvin. இதுதான் என்னோட ஆன்சர். அப்ப என்னோட ஆன்சர் சிம்பிளா கிடைச்சிருச்சு பசங்களா. why are you still waiting for? எதுக்காக நீங்க இன்னும் வெயிட் பண்ணணும்? சோ உங்களோட கான்செப்ட் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் இங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கடகடான்னு நீங்க ஆன்சரை இங்கனக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிடலாம். சோ புக் பேக்ல டாப் 10 கொஸ்டின்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன டவுட்னாலும் வந்து கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Calculate the coefficient of cubical expansion, that is the gamma. Volume increased 0.25 meter cube ல இருந்து 0.3 meter cube க்கு. Change in temperature நே word கொடுத்திருக்காங்க. Change in temperature நே word கொடுக்கும்போது that is a del T. அப்ப நான் அப்ளை பண்ணனா என்னுடைய del T will becomes as a 50 Kelvin. என்னுடைய வால்யூம் சேஞ்சஸ் இங்கனக்குள்ள டினோட் பண்ணிருக்காங்க. that is a del V is equal to final volume minus initial volume. So 0.30 minus 0.25. So அது ரெண்டையும் subtract பண்ணோம்னா 0.05 meter cube எனக்கு கிடைக்கும். So cubical expansion தான் டைரக்டா எங்கிட்ட கேட்டிருக்காங்க. அதை நான் அப்ளை பண்றேன். So gamma is equal to del V divided by V initial into del T. அவ்வளவுதான். எல்லாத்தையும் அப்ளை பண்ண வேண்டியதுதான். சோ வேற என்னப்பா வேலை நமக்கு? எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அப்படியே கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதுதான். சோ del V ஓட வேல்யூ 0.05. இதை என்னோட கன்வர்ஷனுக்கு நான் ஏத்த மாதிரி மாத்திக்கிறேன். சோ 5 into 10 power minus 2 divided by initial volume எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Change in temperature is a 50.
Okay, அடுத்து volume changes எனக்கு கொடுத்திருக்காங்க. So that is a 0.3. So 0.3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது it will becomes as a 3 into 10 power minus 1. அவ்வளோதான் பசங்களா. இதை சிம்பிளா நீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஆன்சர் வந்துருச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Why are you still waiting for? எதுக்காக இங்கனக்குள்ள நீங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கடகடான்னு நீங்க இங்கனக்குள்ள அலைன் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சோ அப்ப நான் கான்செப்ட் வைஸ் எழுதிட்டே வந்திருக்கேன் பாருங்க. 0.3 அப்படிங்கறதுல இருந்து வால்யூம் 0.25க்கு கம்மியா இருக்கு. எஸ் 0.3ல இருந்து வால்யூம் 0.25க்கு கம்மியா இருக்கு. அப்ப நம்மளுடைய ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அலைன்மெண்ட் பாருங்க 0.25 மைனஸ் 0.3ங்கிறது தான் இருந்திருக்கணும். சோ அப்போ we will get the minus value, but volume decreases அப்படிங்கிற ரீசன்ல அந்த நெகட்டிவா நம்ம ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணல. அது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கட்டும். So the 10 power minus 1 எனக்கு நியூமரேட்டருக்கு போயிரும். So 5 into 10 power minus 1 divided by 50 into 3 நான் எடுத்துக்கிறேன். So இங்கனக்குள்ள எனக்கு ஒரு 10. So positive 1 மேல போயிரும். So 1 divided by 3 it will becomes a 0.0033 per Kelvin. 1 by 3 na 0 pointsல தானே வரும். 333 தானே வரும். So அதோட ஆன்சர் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப 0.3ல இருந்து என்னுடைய வால்யூம் 0.25க்கு கம்மி ஆகுது. So decreases in volume தான் அந்த நெகட்டிவ் சைன் டினோட் பண்ணுது. சோ அதையும் உங்களுக்கு நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி கொடுத்துறேன். சோ decreases in volume தான் நமக்கு நெகட்டிவ் சைன் டினோட் பண்ணுதுங்கறதையும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு மேல இந்த क्वेश्चनல என்ன டவுட் இருக்க போகுதுன்னு சொல்லி பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நான் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு ரெடி ஆயிட்டேன். யாரெல்லாம் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு ரெடியா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம் பசங்களா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन derive ideal gas equation. So I am going to derive ideal gas. So என்னோட ஈக்குவேஷன் பாருங்க. First I am taking the Boyle's law. நான் Boyle's law எடுத்துக்கிறேன். So Boyle's law அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா பாயில்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் பாயில் பண்றீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒண்ணு. அப்ப பாயில் பண்ணும்போது யார் மெயினா முக்கியம்? டெம்பரேச்சர். So the temperature is maintained as constant. So if the temperature is maintained as constant, the equation PV is equal to constant. Okay. அதுக்கு அடுத்து நாம எடுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் லா. சோ சார்ல்ஸ் லா நான் இங்கனக்குள்ள எடுத்துக்கிறேன். சோ சார்ல்ஸ் லாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சார்ல்ஸ் லா நான் இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். லா ஆஃப் வால்யூம் இஸ் டினோட்டட் as a சார்ல்ஸ் லா. அப்ப யாரு கான்ஸ்டன்டா இருக்கணும்? pressure is maintained as a constant. If pressure is maintained as a constant, என் equation V is directly proportional to T. V by T is equal to constant. அதுக்கு அடுத்த ஈக்குவேஷன் நான் மூவ் அப் பண்றேன். என்னுடைய நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. தட் இஸ் த அவகாடோஸ் லா. சோ அவகாடோஸ் லா நான் எழுதிக்கிறேன். சோ அவகாடோஸ் லா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கனெக்ட் பண்ணி பேசக்கூடியது, வால்யூமை கனெக்ட் பண்ணி பேசக்கூடியது. ஓகேங்களா? கிஷோர் ஹாய் கண்ணா, எப்படி இருக்கீங்க? கிளாஸஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கிஷோர்? நல்லா போயிட்டு இருக்குங்களா? So Avogadro law, volume and the number of molecules connect பண்ணக்கூடியது. So volume is directly proportional to number of molecules, therefore V by N is equal to constant. So அப்ப இந்த மூணு பேத்தையும் எடுத்து போட்டு புளிஞ்சு ஒரு ஜூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷனா மாத்தணும் அப்படின்னா, ஹாய் கிஷோர், என்னோட ஏவி உங்களுக்கு கிளியரா இருக்காப்பா? கேன் யூ ஏபிள் டு ஹியர் மீ? கான்செப்ட்ஸ் புரியுதா கண்ணா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் இங்க. Yes, super. கிளாஸஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கிஷோர், நம்ம இந்த Xylem இந்த தடவை ஒரு சூப்பர் கிவ் அவேவோட வந்திருக்கு. சோ நம் 50+ கமெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேக் எண்ட் டீம் அதை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ 50+ கமெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சர்ப்ரைசிங் கிவ் அவே கொடுக்க போறாங்க. சோ கீப் கமெண்டிங். அதே மாதிரி 10th போர்ட்லயும் நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க டெஃபினட்டா. சரிங்களா? சோ இப்ப 3 லாஸ் நான் எடுத்திருக்கேன். ஒன்னு பாயில்ஸ் லா, இன்னொன்னு சார்ல்ஸ் லா, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அவகாடோஸ் லா. இந்த 3 லாவுமே யாரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கறது முக்கியம். பாயில்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் ஐ மேக் ஷியோர் த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். சார்ல்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் பிரஷர் கான்ஸ்டன்ட். அவகாடோஸ் லாவை பொறுத்த வரைக்கும் வேற வழியே கிடையாது. உங்களுக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல் இஸ் மெயின்டைன் அஸ் அ கான்ஸ்டன்ட். நீ கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணியே தீர்ற. அப்போ
PV is constant and V by T is a constant, then V by N is equal to constant. இவங்க மூணு பேத்தையும் ஒரு மிக்ஸில போட்டு அடிச்சு ஒரு லாவா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா we will get PV is equal to NT is equal to constant. Okay. இப்ப அப்படியே இதுல சில ரிலேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். அப்படியே ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ண முடியாது. இந்த n என்ன சொல்லுது? நான் அவகாடோஸ் லா. சோ அவகாடோ நம்பர் எங்க? அவகாடோ நம்பர் இல்லாம நான் எப்படி உள்ள வருவேன்? ஓகே, அப்ப என்னோட ரிலேஷன் பார்த்தோம்னா that mu number of moles into the அவகாடோ நம்பர். சோ அப்ப n-க்கு பதிலா நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படிலாம் அப்ளை பண்றோம்னு பாருங்க. therefore PV divided by mu NA into temperature is equal to constant. Okay. அதுக்கு அடுத்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் யாரு அப்படின்னு கேட்கும்போது this constant will says I am a Boltzmann constant. நீங்க போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஆமா, யாருப்பா இந்த கான்ஸ்டன்ட் வந்துட்டே இருக்கான்? யாருப்பா இது லைன கான்ஸ்டன்டா வர்றான் அப்படின்னு கேட்டா it represents I am a Boltzmann constant. So the Boltzmann constant value is 1.38 into 10 to the power minus 23. சரி, ஓகே, அவங்களையும் தூக்கி போடுவோம். அப்ப PV is equal to mu into NA into temperature is equal to the Boltzmann constant. இப்ப எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போனா mu number of moles, NA is Avogadro number, KB is a Boltzmann constant. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு particular pointல apply பண்றேன். So I will get PV is equal to mu NA into K. Suffixல தான் இந்த ABs போடணும், multiplicationல போட்றாதீங்க. இவங்களை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு, அதுதான் R. So R is a universal gas constant. So R சொல்லுது இவங்க எல்லாத்தையும் mingle பண்ணீங்கன்னா நான் தான் ஒரு வேல்யூவா வருவேன். So my value is simple one, that is a 8.31. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுது. நீங்க தானே அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். டினோட் பண்ணோம்னா we will get a equation that is nothing, the simple equation PV is equal to RT. அப்ப பாத்தீங்கன்னா mu வர்ற இடத்துல KB வந்திருக்கும், வெறும் நம்பர்ஸ் வரக்கூடிய இடத்துல எனக்கு R வந்திருக்கும். So equation plays a biggest role on here. So இந்த மாதிரி ஒரு ரோலை இங்கனக்குள்ள equation play பண்ணுது அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். சரியா பசங்களா? So நான் இதுல இருந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டேன், மறந்துட கூடாது. So book back question தானே, easiest question தானே அப்படின்னு மறந்துட கூடாது. ரொம்ப கான்ஷியஸா ஃபர்ஸ்ட் போர்டுக்கு படிக்கணும். ஒரு அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மார்க்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நீ உன்னை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோ. பட் அது வரைக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட பண்ணாம பயங்கர கான்ஷியஸா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், 11thலயே ஒரு ஃபேவரட் அண்ட் பேசிக்னா இதுதான் உங்களுக்கு 11thல வரக்கூடியது. Explain the experiment of measuring real and apparent expansion. Actually இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியறதுக்கே டைம் எடுக்கும். அதாவது ஒரு பவுல்ல ஒரு வெசல்ல நான் தண்ணி ஊத்தி அதை கொதிக்க வைக்கிறேன். எனக்கு அந்த வாட்டர் என்ன ஆகுது? பாயில் ஆகுது. அதெல்லாம் சரிதான், அந்த ஸ்டோரி எல்லாம் ஓகே. வாட்டர் எனக்கு பாயில் ஆகுது, நல்ல ஸ்டோரி. வாட்டர் பாயில் ஆகும்போது ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா அதே மாதிரி ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு கம்மி ஆகுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். கடகடன்னு கொதிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா முக்காவாசி வேப்பரா மாறி போயிடும். அப்புறம் பாத்திரத்துல என்ன இருக்கும்? இந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இங்கக்குள்ள இந்த ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் எதை சொல்லுதுன்னா, உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி அந்த வெசலும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்லுது. என்ன வெசலும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, ஆமா, அந்த வெசலும் உங்களுக்கு இங்கனக்குள்ள எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப வாட்டரோட லெவல் எனக்கு இப்படி கொஞ்சம் அதிகமா தெரியும் போது பாத்திரத்தோட சைஸ் அதிகமாகுதுன்னா நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப வாட்டரோட லெவல் டபக்குன்னு குறைஞ்சு போயிடுது. சோ இதுதான் ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். சோ வாட்டரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா சடனா டிக்ரீஸ். சரி, தண்ணி அந்த இடத்துல வாட்டர் வேப்பரா போயிடுச்சு, மேபி அந்த ரீசனால டிக்ரீஸ் ஆகும். கிடையாது, அங்கனக்குள்ள வெசலும் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கறது தான் கான்செப்டா சொல்றாங்க. சோ இதுல நிறைய இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க. சோ லெட் அஸ் டேக் அ பீக்கர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெல்லாம்
நம்ம என்ன பண்ணலாம் கெமிஸ்ட்ரி மேம் கிட்ட இருந்து பீக்கரை வாங்கிட்டு கொண்டு வந்து டிரா பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகேங்களா அங்க இருந்து நம்ம பீக்கரை தூக்கிட்டு வந்துட வேண்டியதுதான் ஓகே சோ ஒரு பீக்கர் நம்ம டிரா பண்ணியாச்சு சோ இந்த பீக்கர்ல நான் வாட்டரை ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் இங்கனக்குள்ள என்னோட கன்வீனியன்ஸ்க்கு நான் 3 மார்க் வந்து டிரா பண்றேன் சரிங்களா 3 மார்க் வந்து இங்கனக்குள்ள என்னோட கன்வீனியன்ஸ்க்கு நான் டிரா பண்ணிடுறேன் வாட்டர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணியாச்சு ஆக்சுவலி ஃபில் பண்ணல நான் இங்கனக்குள்ள ஹீட் கொடுக்கவும் வாட்டர் வந்து அந்த மாதிரி மேல அந்த பாருங்களேன் இந்த பீக்கர்ல இருந்து அந்த பிளாஸ்க்ல இருந்து அப்படியே கொஞ்சமா மேல போகுது நான் என்னோட கன்வீனியன்ஸ்க்கு 3 மார்க் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மார்க் ஆர் and this is the second mark P last but not least அப்படின்னு ஒரு மார்க் வர்றாங்க அவங்க தான் Q so PQR அத கொஞ்சம் அப்படியே அலைன் பண்ணி எழுதி இருக்கேன் இதுல யார் என்னென்னங்கறத தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் so from my alignment so PQ அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது this is the expansion of vessel so vessel உடைய expansion this is the simply a expansion of vessel okay அதுக்கு அடுத்து நம்ம QR எடுத்துக்கிறோம் QR is a real expansion of யாரோட real expansion ma'am அப்படின்னு கேட்டிங்கன்னா liquid so this is a real expansion of liquid அதுக்கு அடுத்து நம்ம PR எடுத்துக்கிறோம் so PR is the apparent expansion யாருக்கு இங்கனக்குள்ள apparent expansion இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா that is the apparent expansion of liquid so liquid ஓட apparent expansion அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் சரியா பசங்களா அப்போ இங்கனக்குள்ள பாருங்க நான் இந்த வாட்டரை பாயில் பண்ணும்போது என்னோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றேன் சோ ஹைட் மட்டும் இல்ல அந்த வெசலும் சேர்த்து எனக்கு அதோட வால்யூம்ல இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இந்த 3 எக்ஸ்பான்ஷன்ஸையும் எனக்கு ஹைலைட் பண்ணிட்டாங்க சோ இப்ப பாருங்க இத நான் பாயில் பண்ணும்போது எனக்கு Qங்கிற ஸ்டேட்ல இருந்து Rங்கிற ஸ்டேட் வரைக்கும் ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் நடந்திருக்கு ஆனா இந்த நடந்துகிட்டு இருக்கும் போதே P2Q அப்படிங்கிற ரேஞ்சுக்கு என்னுடைய வெசலும் சேர்த்து எக்ஸ்பேண்ட் ஆனனால என்னுடைய apparent expansion of liquid எனக்கு P2R தெரியுது சோ இதுதான் அந்த கான்செப்ட் சோ அப்போ actual increase of the volume of liquid is the addition of the increase of liquid plus vessel அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இங்கனக்குள்ள ஃபார்ம் ஆகும் ஓகே சோ அப்ப இந்த இடத்துல என்னுடைய ஃபார்முலா எழுதணும் வெசலுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் நடக்குது வாட்டருக்கும் எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்போ the superficial இல்லனா வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் Q வெசலுக்கும் நான் போகணும் that expansion of that flaskக்கும் நான் போகணும் that expansion of gamma expansion of liquidக்கும் நான் போகணும் okay so அப்ப இந்த இடத்துல நான் எக்ஸ்பான்ஷன் போய்க்கிறேன் that is the apparent expansion is equal to change in volume apparent divided by original volume into change in temperature. This is the coefficient of apparent expansion. Ma'am, ஏன் நீங்க gamma use பண்ணீங்க? This is a volume expansion. This is a cubical expansion. அப்ப gamma தானே யூஸ் பண்ண முடியும். எப்படி மாத்தி யூஸ் பண்ண முடியும்? So next எனக்கு real expansionக்கு போறோம். Real expansion is change in volume of real expansion. So original volume into change in temperature. அப்ப வெசலுக்கு கேட்டாங்கன்னா எல்லாமே given-ஆ இருந்தாதான் இங்க கண்டுபிடிக்க முடியும். So அப்போ change in volume of the vessel divided by volume into change in temperature. So ஒரே ஃபார்முலாவை apparentனா apparent, realனா real, vesselனா vessel. ஒரே பேட்டர் தான் இட்லி தோசாஸா மாத்திட்டே இருக்கும். ஓகே பட் இவங்க 3 பேத்துக்கும் இடையில கனெக்ஷன் தெரியல பசங்களா இதெல்லாம் ஹைலி ஷார்ட்கட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோ so the gamma of the real expansion is equal to real REAL போட்டுக்கலாம் is equal to gamma of the apparent expansion plus gamma of the vessel இங்க நான் நிறைய hint and explanations உனக்கு கொடுக்க போறேன் கண்டிப்பா இந்த கான்செப்ட மிஸ் பண்ணாம பாருங்க சரி ஓகே இப்போ எனக்கு அதே இதை இன்னொரு டேர்ம்ல கனெக்ட் பண்ணுங்கன்னா that is a change in volume of the apparent is equal to volume of gamma of real minus gamma of vessel into change in temperature. So okay எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்தாச்சு இப்போ இதுல liquid level increase தான் ஆகணுமா ஏன் decrease ஆகாதா first question
லிக்விடோட லெவல் எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆகணுமா, ஏன் டிக்ரீஸ் ஆகாதா? இதுதான் என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்னுடைய செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா லிக்விடோட லெவல் ஏன் ஸ்டேபிளா இருக்க கூடாது? எப்ப பாரு ஏன் இன்க்ரீஸ் ஆகணும் டிக்ரீஸ் ஆகணும்னு எனக்கு சொல்றீங்க. ஏன் லிக்விடோட லெவல் எனக்கு ஸ்டேபிளா இருக்க கூடாது? இதுதான் என்னுடைய செகண்ட் கொஸ்டின். அப்ப நான் கேக்குற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல பாருங்க. எனக்கு லிக்விடோட லெவல் இன்க்ரீஸ் தான் ஆகணுமா, ஏன் டிக்ரீஸ் ஆக கூடாதா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஏன் எனக்கு லிக்விடோட லெவல் ஸ்டேபிளா இல்ல அப்படிங்கறது என்னுடைய செகண்ட் கொஸ்டின். அப்போ லிக்விடோட லெவலை இந்த ஈக்குவேஷனை வச்சே நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்ல போறேன். சோ நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. I just took this particular equation. இத வச்சே உங்களுக்கு நான் ஹிண்ட் அண்ட் கிரன்ச்சா சொல்ல போறேன் பசங்களா. சோ கவனமா பாருங்க இதை நான் எப்படி சொல்ல போறேன்னு. Let us take the value that is a change in volume. That is apparent, right? So for apparent is equal to, so V gamma of real minus gamma of apparent into change in temperature. So if condition போட்டாச்சு, கடகடன் அப்ளை பண்ணிரலாமா? If gamma of real is greater than gamma of vessel. நல்லா பாருங்க, gamma of real is greater than gamma of vessel. Answer நெகட்டிவ்ல வராது, எனக்கு பாசிட்டிவ்ல தான் வரும். அப்போ இந்த இடத்துல ஆன்சரா கிடைக்கிற அந்த சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் அப்பேரண்ட் இஸ் பிகம்ஸ் அஸ் பாசிட்டிவ். இது பாசிட்டிவ்னா லிக்விடோட லெவல் உங்களுக்கு ரைஸ் ஆகி இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாருங்க நான் எவ்வளவு ஹிண்ட் உள்ள எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு பசங்களா. சோ இஃப் இட் இஸ் பிகம்ஸ் அஸ் பாசிட்டிவ், லிக்விடோட லெவல் என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம், ரைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ டீடைல்ஸ்லயே ஒரு ஷார்ட்கட் மேட்டர்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எஸ் அஞ்சு, குட் ஈவினிங் கண்ணா. டீடைல்ஸ்லயே ஒரு ஷார்ட்கட் மேட்டர்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சோ அடுத்ததுக்கு நம்ம போகலாம். the next one is that if gamma of vessel is greater than gamma of real. so gamma of apparent ல போட்டிருக்கணும். 1 second. so gamma of vessel, yeah. so this is a vessel. apparent முன்னாடி தான் apparent வருது. yeah. so this is a vessel. so gamma of vessel is greater than gamma of real. so அப்ப gamma of vessel is greater than gamma of real. therefore the change in volume of the apparent is becomes as negative. so negative na liquid oda level என்ன ஆகும், rise ஆகாது, fall ஆகும். Third case, if gamma of V, that is a what? That is a vessel, which is equal to gamma of real, ரெண்டும் equal. அப்ப change in volume at the apparent is equal to 0. So liquid oda level remains same. இதெல்லாம் நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எந்த இடத்துலயும் மறந்துடக்கூடாது. It remains same. ஓகேங்களா. சோ அது ஸ்டேபிளா ரிமைன் சேமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லியாச்சு. சோ அவ்வளவுதான் என்னைய பொறுத்த வரைக்கும். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா. சோ பெருசா நீங்க வந்து எஃபர்ட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கான்சியஸா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மத்தபடி நீ ஒரு நிறைய எஃபர்ட் போட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் போறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஹார்ட் கொஸ்டின்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ ஹார்ட் கொஸ்டின்ல இருந்து இங்கனக்குள்ள என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துறலாமா. So if you keep ice at 0 degrees Celsius and water at 0 degrees Celsius in either of your hand, in which hand you will feel more chillness? Actually இப்பவே எல்லா வீட்ல எல்லா ஊர்லயுமே ஒரே மழை புயல். சோ இதுக்கு நம்மளுடைய வாட்டரே பாத்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்ல வர்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு இல்லையா. சோ ஓகே, இந்த கையில 0 டிகிரி செல்சியஸ்ல ஐஸ் கியூப் வச்சுக்கிறேன், இந்த கையில 0 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் வச்சுக்கிறேன். ஐஸ் கியூப் ஃபர்ஸ்ட் என்னுடைய பாடி ஹீட்டை எடுத்துட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம வீட்ல பண்றதுதான். ஐஸ் கியூப ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் தூக்கி போட சொல்லுவாங்க. ஒன்ன தூக்கி இப்படி கையில போடுறதுக்குள்ள தனியா கையில இருந்து வர ஆரம்பிச்சிடும். சோ ஐஸ் கியூப்ஸ் டேக் மோர் ஹீட் ஃப்ரம் மை ஹேண்ட். சோ ஐஸ் கியூப் என்ன ஆகும், அதிக அளவு ஹீட்டை என் ஹேண்ட்ல இருந்து எடுத்துட்டு அது ஃபேஸ் சேஞ்சுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும்.
phase change in sense என்ன அதோட phase that is the ice-ஆ இருக்கிறது solid-ஆ இருக்கிறது என் handல இருந்து heat-ஆ absorb பண்ணி liquid-ஆ மாறிடுச்சு. So that is the latent heat capacity. So அப்படி அது எனக்கு அப்படி கன்வெர்ட் ஆகுது. இந்த பக்கம் அதே மாஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் அமைதியா சமத்தா உட்கார்ந்துருக்காரு. So latent heat capacity அச்சீவ் பண்ண ட்ரை பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா the simple one அது எனக்கு ஐஸ் கியூப் மட்டும்தான். அர்ஜுன் வணக்கம். is the same Arjun like 12th ல அட்டெண்ட் பண்ற ரெண்டு அர்ஜுனும் சேமா இல்ல டிஃபரெண்டா? because the user name different-ஆ தெரியுதுப்பா. Okay, so let us go to the concept. So I'm just holding the ice cube in one hand and the water at the same temperature at the another hand. So first 0 degree Celsius la irukra and the ice cube na ingenakulla eduthukuren. So 0 degree Celsius la irukkoodiya and the ice enna pannum pathina it feel more chill. First adukana answer solliralam. It feel more chillness than water. Verum water mattuma? No, the water at the same temperature. So water at same temperature அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள டினோட் பண்ணிரலாம். சோ டினோட் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூஸா why அப்படினு சொல்லி ரீசன் கேட்டிங்கனா because of phase change. சோ phase change எங்கப்பா நடக்கும் அப்படினு சொல்லி என்கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டிங்கனா அந்த phase change 0 degree Celsius இருக்கக்கூடிய இந்த பர்టిక్యులர் ஐஸ் எனக்கு என்னோட ஹேண்ட்ல இருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி latent ஹீட்டுக்கு சேஞ்ச் ஆகும். So latent ஹீட்டுக்கு சேஞ்ச் ஆகிற ஒரே ரீசன்னால மட்டும்தான். latent ஹீட்னு மட்டும் சொல்லக்கூடாது மேம், இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா that is a latent heat of fusion. So அதுக்கு சேஞ்ச் ஆகும் போதுதான் because of this particular reason it is taking the heat from my hand. So என் ஹேண்ட்ல ஒரு particular portionல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஹீட் எல்லாம் கடகடன்னு அப்சர்வ் ஆகும் போது I feel more chill than compared to the water. அவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? So இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வெறும் கான்செப்ட்ஸ் ஆவும் questions ஆவும் பார்க்காம you have to take more terms. நீங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட புக்ல அண்டர்லைன் பண்ணி படிக்கும் போதுதான் 11th and 12th ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லயுமே நம்ம தமிழ்நாடு சிலபஸ்ல 11th and 12th தான் கவர் அப் ஆகும். சோ ரொம்ப கான்ஷியஸா இருந்து எழுத முடியும். சரியா? இப்ப இருந்தே கொண்டு வந்தீங்கன்னா உங்களால ரொம்ப கான்ஷியஸா எழுத முடியும் பசங்களா. So the top 10 questions from the thermal physics book bagல இதெல்லாம் விட்டுட்டு போகவே கூடாது. மேம் எனக்கு ஒரு மினிமல் ஸ்டடி சொல்லுங்க, லாஸ்ட் மினிட்ல நான் இதெல்லாம் கம்பல்சரி படிச்சுட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு மினிமல் சொல்லுங்கிறவங்களுக்கு இந்த டாப் 10 questions ஹைலி ஹெல்ப்ஃபுல். அது மாதிரி மேம் நான் எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டேன், ஒரு கொஸ்டின் தான் நான் விட்டுட்டு போனேன், ஆனா அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு இந்த டாப் 10 questions புக் பேக்ல எங்கேயுமே நீ விட்டுட்டு போயிடாத. சோ சிம்பிளா எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா? சோ யுவர் ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம்க்கு highly helpful இருக்கும் பசங்களா. Okay, so Arjun, tomorrow you have a science pre-board exam. So for that all the best. நம்மளுடைய கான்செப்ட் நம்மளுடைய கிளாஸ்ல கிட்டத்தட்ட நான் நிறைய லெசன்ஸ் அண்ட் மார்க் ரூம்ஸ் எல்லாமே பிசிக்ஸ் பேசிஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். டெஃபினட்டா பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க எந்த கொஸ்டினை டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்களோ அதை தாராளமா இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சரோடவும் நான் வரேன். அண்ட் பசங்களா நம்மளுடைய ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம ஹாஃப் இயர்லி ரஷ் போகும்போது உங்களுக்கு நான் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்துருவேன். நான் அதனாலதான் புக் பேக் எல்லாத்தையுமே நான் இங்கனக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நீ சொல்லக்கூடாது மேம் எனக்கு புக் பேக்கே தெரியாது, நீங்க அதுக்குள்ள கிரியேட்டிவ்க்கு போயிட்டீங்க, அப்படி எங்கேயுமே நீ எனக்கு சான்சஸ் கொடுத்துட கூடாது. அந்த பர்டிகுலர் ரீசன்னால நான் உனக்கு புக் பேக்ல எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். சோ MCQs எல்லாம் எடுத்து மார்க் ரூம்ல கொடுத்துட்டு இருக்கேன், ஹார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து கொஸ்டின் ஆஃப் த டேல கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம செஷன்ஸ்ல டாப் 10 questions அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எந்த இடத்துலயுமே சான்ஸ் கொடுக்காம ஹைலி கான்சியஸா ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? So yesterday electricity lesson complete பண்ணோம். இன்னைக்கு நம்ம thermal physics lesson physics sideல complete பண்ணிருக்கோம் பசங்களா. So don't give chance for anything. And the 50 plus comment பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் gift வந்துட்டே இருக்கு, ஒரு சர்ப்ரைஸ் கிவ் அவே வந்துட்டே இருக்கு. So அதையும் மறந்துடாதீங்க. And இந்த நோட்ஸ் வேணும்னா மறக்காம QR கோட ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கங்க. You will get the notes. So 2 lessons
செகண்ட் மிடம் ஸ்பெஷல் முடிச்சிட்டு இருக்கோம். ஹாஃப் இயர்லி ரஷ்க்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸோட வரேன். அங்க வந்து எம்சிக்யூஸ் கேட்கும் போது எனக்கு கான்செப்ட் தெரியலன்னு சொல்லக்கூடாது. நிறைய கான்செப்ட்ஸ் இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். கவனமா இருங்க. கியூஆர் கோட ஸ்கேன் பண்ண மறந்துடாதீங்க பசங்களா. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். சோ இந்த செஷன்ல என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. இல்ல அப்கமிங் செஷன்ல ஹாஃப் இயர்லில உனக்கு என்ன கான்செப்ட் வேணும்னு எதிர்பார்க்கறியோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஐ எம் ஹியர் டு மேக் யூ டு கெட் மோர் தென் 90 பிளஸ் வச்சிடலாம். 100க்கு போகணும்னா நான் புஷ் பண்றதோட சேர்ந்து நீயும் கொஞ்சம் ரன் ஆகணும். சரியா? And thank you so much for the wonderful session. Meet you at the next session.